சூப்பரா இருக்குல, செமையா இருக்குல. அங்க வரா. போடு. போ. பையா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நம்ம ஏதாச்சும் கேம் விளையாடலாமா? கேமா? கேம்லாம் ஒண்ணும் வேணாம். நல்ல படத்துக்கு ஏதாவது போலாம். இப்ப வந்ததுல எந்த படம் நல்லா இருக்கு? அதுக்கு பேசாம இந்த ஆதித்யா கலாட்டாவே பார்க்கலாம். ஐயோ வேணாம் பையா. அதத்தான் நானும் சொல்றேன் வேணாம் அப்படின்னு. நான் அப்படி சொல்லல. அது பார்த்தா ரொம்ப சிரிப்பு வந்து சிரிச்சு சிரிச்சு வயிறு வலியே வந்துரும். அதனால நம்ம படத்துக்கே போலாம். இல்ல கேம் விளையாடலாம். ஐயா கேம் தான் சொல்லிட்டு இருக்க. எந்த கேம் விளையாடாலும் போர் தான் அடிக்க போகுது. போர் அடிக்காம ஏதாவது கேம் இருக்கா? போர் அடிக்குது அப்படின்னா கேம் விளையாடுறோம். அப்ப போர் அடிக்காம கேம் விளையாடணும்னா எப்படி? ஆமா கரெக்ட் தானே. ஏய் யார்கிட்ட இருந்து திருடுன? சரி விடு, இதை வச்சு என்ன பண்றது? இது வந்து கர்ச்சீஃப். இதனால யாரோ ஒருத்தர் கண்ணை கட்டிக்கணும். அவங்க மிச்சம் இருக்கவங்கள வந்து பிடிக்கணும். இங்கே விளையாடணும். இங்க விட்டு வேற எங்கேயும் போக கூடாது. சூப்பர், செம்ம ஐடியா. நீங்க கண்ணை கட்டிக்கங்க, என்ன பிடிங்க. கம் ஆன். நீங்க கண்ணை கட்டிக்கங்க, என்னைய பிடிங்க. ஆமாமா, நீங்க கண்ணை கட்டிக்கோங்க, என்ன வந்து பிடிங்க. ஏய் லூசா நீங்க? எல்லாருமே கண்ணை கட்டிக்கிட்டா அப்ப யாரை தான் பிடிப்பீங்க? அப்ப இப்படி பண்ணலாம், நீங்க ரெண்டு பேரும் கண்ணை கட்டிக்கங்க, என்னைய பிடிங்க. இல்ல இல்ல நீதான். எப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா யார் தான் கண்ணை கட்டுறது? நான்லாம் கட்ட மாட்டேன். நீங்க தான் யாரோ ஒருத்தர் கண்ணை கட்டிட்டு வந்து என்ன பிடிக்கணும். சரி ஓகே. அதாவது யாருமே கண்ணை கட்ட வேணாம். என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு இரிச்சவாய வருவான், அவனை கண்ணை கட்டி நம்ம ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். நம்ம என்டர்டைன் பண்றதுக்கு எவனாவது ஒரு இழிச்சவாயம் கிடைப்பான். எங்க இருந்து கிடைப்பான்? வருவான். யாராச்சும் வராமலா போயிருவான். இழிச்சவாயம் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறது? பண்ணிட்டே இருப்போம். வருவாங்க. ஈ கரெக்டா வந்துட்டா. ஏய் எல்லாரும் விளையாடுறத பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நானும் வரேன். என்ன சேர்த்துக்கோங்க. வேற ஏதாச்சும் கேட்டுச்சா இல்ல அது மட்டும் தான் கேட்டுச்சா? வேற ஏதாச்சும்னா அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சுமார் அவளை வச்சு நல்லா விளையாடலாம். ஓகே கரெக்ட். உங்களை கரெக்ட் பண்ண தான் வந்திருக்கேன். என்னது? இல்ல கரெக்ட்டா தான் வந்திருக்கேன். உன்னை சேத்திக்கிறோம், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீதான் அவுட். ஐ அஸ்கு புஸ்கு நாலாம் அவுட் இல்ல. வாங்க எல்லாரும் வேணா சாபுத்ரி போடலாம். 3 பேர் இருந்தா தான் சாபுத்ரி. இங்க 4 பேர் இருக்கோம். அப்பனா சாபு போ. சாபுத்ரி தான போடணும். நீங்க 3 பேர் போடுங்க. சரி ஓகே. சரி ஓகே வாங்க போடுவோம். வாங்க. போலாமா? சாபுத்ரி போடலாமா? சாபுத்ரி. நான் எப்படி அவுட்? நீ தானே வித்தியாசமா கருப்பு போட்ட. நாங்க எல்லாரும் வந்து வெள்ளை தானே போட்டோம். இல்ல நான் தான் வெளிய போயிட்டேன். நீ தான் அவுட். வர்றதுன்னா வா, இல்லாட்டி விளையாட்டுக்கு வா. சரி வாங்க என் கண்ணை கட்டுங்க. ராஜி மாமா? நீ நினைக்கிற மாமா நான் கிடையாது. ஓ அப்ப நீ யாரு? இந்த விளையாட்டுல இல்லையே, புதுசா வந்திருக்கியா? என்ன விளையாடுறியா? ஆமா விளையாடிட்டா இருக்கேன், பத்தா தெரியல. அட யாரா இவ? வேலைக்கு வந்தா விளையாட சொல்லி கூப்பிட்டு இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்னை தொட்டிருக்கேன். இப்ப நீ தான் என்ன வந்து பிடிக்கணும். எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. பிடிக்கலனா வேற எதனா கேம் சொல்றியா? விளையாடலாமா? அட யாரா இவ? வேலைக்கு வந்தா கேம் விளையாட சொல்லி கூப்பிட்டு இருக்கா? எனக்கு தெரியாது. வா. ஏய் டாக்டர், நீ எங்கடா இங்க? அதான் நீ எங்க இங்க? ஹலோ, நான் இப்ப டாக்டர் இல்ல, இன்ஜினியர். ஏண்டா போன் டைம் வந்துட்டு பாதியில மாத்திரை கொடுத்துட்டு ஓடிட்ட. இப்ப என்ன ஊசி போட வந்திருக்கியா? ஹலோ, இந்த வாட்டி நான் ஊசி போடவும் வரல, மாத்திரை குத்தவும் வரல. அப்ப எதுக்கு வந்தியா? உங்க வீட்டை ஆல்டர் பண்ண வந்திருக்கேன். எங்க வீட்டை ஆர்டர் பண்ண வந்திருக்கியா? ஆர்டர் பண்ண வரலடா, ஆல்டர் பண்ண வந்திருக்கேன். ஏய் எனக்கு புரிஞ்சு போச்சு. இவ நம்ம வீட்டை அப்செட் பண்ண வந்திருக்கா. அப்செட் இல்லடா, ஆல்டர் பண்ண வந்திருக்கேன். அதாவது உங்க வீட்டை சரி பண்ண வந்திருக்கேன். ஏன் எங்க வீட்டுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஆமா ஆமா, போன வாரம் நம்ம வீட்ல மழை வந்துச்சுல. ஆமா, அதனால வீடு நனைஞ்சு சளி பிடிச்சிருக்கும். அதனால தான் வந்திருக்காங்க. அதேதான். அதாவது உங்க வீட்டுக்கு வாஸ்து சரியில்லையா. உங்க அப்பா வாஸ்துப்படி வீட்டுல இருக்க ஜன்னல் கதை எல்லாம் அங்கங்க மாத்தி வைக்க சொன்னாரு. முதல்ல அந்த ஆளே சரியில்லை, அந்த ஆளே மாத்தி வைக்கணும். அந்த ஆளு வீட்டை மாத்தி வைக்கிறானா? தம்பி, அப்புறம் உனக்கு இனிஷியல் மாத்தி வைக்கணும், பாத்துக்கோ. வேணாம். யோ, அதெல்லாம் இன்ஜினியர்ஸ் தானே மாத்துவாங்க. நீ டாக்டர் ஆச்சே, நீ எப்படி மாத்துவ? அது ஒண்ணும் இல்லப்பா, டாக்டர் தொழில் வந்துட்டு ஃபுல் டைம். அதுல வர வருமானம் எனக்கு சரியா பத்தல. அதனாலதான் இந்த மாதிரி இன்ஜினியர் வேலை பார்ட் டைமா பாத்துட்டு இருக்கேன். ஆனா அதுக்குன்னு இன்ஜினியரிங் வந்தா காசு வரும்னு சொல்லி வந்த பத்தியா? அதுதான் இந்த எபிசோட்ல பெஸ்ட் ஜோக். சூப்பர். சரி உங்க அப்பா கூப்பிடுங்க. ஏன் உனக்கும் தானே வாய் இருக்கு, நீயே கூப்பிடு அப்படின்னு. அது என்னால ரொம்ப கத்த முடியாது, நீங்க யாரா கூப்பிடுங்களேன். தொண்டையில ஆபரேஷன்
கூப்பிட முடியாது, நீயே கூப்பிட்டுக்க. சொல்லியிருந்தா நான் ஆபரேஷன் பண்ணிருப்பேன்ல. எதுக்கு? நான் செத்து போறதுக்கா? நான் தொண்டைன்னு வருவேன், நீங்க வவுத்துல பண்ணுவேன். சரி ஓகே, அப்புறம் நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? ஏய், நாங்க முன்ன மாதிரிலாம் கிடையாது, நீ என்ன கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவோம். சரி ஓகே, இப்போ நான் கேள்வி கேக்குறேன், பதில் சொல்லுங்க. ஒருத்தன் 100 cc பைக்ல பைபாஸ் ரோட்ல வேகமா போயிட்டே இருந்தானா. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, வண்டி நின்னுச்சான். அவன் மனசுல நினைச்சான்னு தெரியல, இறங்கி அந்த இன்ஜின் இருக்கும்ல அது நக்க ஆரம்பிச்சிட்டானா. நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டேன், எனக்கு ஆன்சர் தெரியும். நான் சொன்னா நீ லீட் எடுக்க முடியாது, நீயே சொல்லு. ஏன்னு நானே சொல்றேன், ஏன்னா அந்த இன்ஜின் ஜாம் ஆயிடுச்சான். ஏய் நிறுத்துங்க, இந்த பக்கம் வாடா. எதுக்கு இவனை போட்டு அடிக்கிறீங்க? பித்தாஜி மாமா ரெண்டு பேரும் நிப்பாட்டுங்க. அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? சொன்னா அது எபிசோட் ஃபுல்லா அப்படித்தானே பண்றீங்க. டாக்டர் தம்பி, நீங்க உள்ள வாங்க. எதுக்கு வேலை பசங்க கிட்ட பேசினீங்க? வாங்க போலாம். இன்னும் நிறைய கொஸ்டின் வச்சிருக்கேன், அப்புறம் வரேன். வாசல்ல நின்னுங்க, ஏன்டா இப்படி அபி, பண்றாங்க? அபி, ஸ்கிரிப்ட்ல அங்க பஞ்சு ஐஸ். ஆமா, ஐஸ். போடுங்க. ஐசி காசு உங்க அப்பாவை கொடுப்பாரு. வாங்க தம்பி, இதான் நம்ம வீடு, பாத்துக்குங்க. ஓ, இதான் உங்க வீடா? ஆ. நான் அவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருக்கேன், இதை எப்படி மாத்துறது? தம்பி என்ன பண்றீங்க? ஒண்ணுமே புரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாதான் எடிட்டர் வந்து எனக்கு மாசா மியூசிக் போடுவார். ஓ, அப்பதான் கொஞ்சம் கெத்தா இருக்கும்ல. எடிட்டர் கரெக்டா தான் ட்ராக் போறாரு. நீ எப்போ ஜோக் போடுறியா? அது நமக்கு வராது, அப்புறம் ஏன் அதை try பண்ணிட்டு. டேய், இவன் டாக்டர் தானே. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஹலோ, நான் இப்போ டாக்டர் இல்லை, என்ஜினியர். ஏய், உன்னை டாக்டர்ன்றதை நம்புறதுக்கு 1 வாரம் ஆச்சு, இப்போ இன்ஜினியரா வேற வந்திருக்க. விட்டா நீ அடுத்த வாரம் வக்கீல வருவ போல இருக்கே. மேபி வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. நீ வந்தாலும் வருவ. சரி சும்மா இருங்கடா. முதலாளி போன வாரம் ஒரு ஜோசிக்கார போய் பார்த்தாருல, அவர் தான் சொன்னாரு இந்த வீட்டு வாஸ்து சரியில்லை, அந்த வாஸ்தை மட்டும் மாத்தி வச்சீங்கன்னா இந்த வீடு சூப்பரா இருக்கும்னு சொன்னாரு. அதான் வர சொல்லியிருக்காரு. ஏண்டா, இந்த வீடு நல்லா இருக்கணும்னா மாத்த வேண்டியது வாஸ்துடா நாதாரி. உன்னை மாத்தினா இந்த வீடே விளங்குண்டா, வெண்ண மூஞ்சா. என்னையா பாருங்க முதலாளி என்ன சொல்றாங்கன்னு. பாத்துதாங்கிறேன், என்ன பண்ற? இவனுக்கு டாக்டர் வேலையே ஒழுங்கா பார்க்க தெரியாது, இவனா ஒரு இன்ஜினியரா? இவனை டாக்டர்ன்றதுக்கே இப்படி சொல்றீங்களே? ஒருத்தன் ரொம்ப நாளா ஆக்டர்னு சொல்லி சுத்தி நிக்கிறானே, அதுக்கு என்ன பண்ற? யாரு 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 யாரு? அதெல்லாம் எதுக்கிட்ட வெளியே சொல்லின்னு அவனுக்கே தெரியும்டா. கண்ட்ரோல்ல நெஞ்சு குறுகுறுக்கும். ஆக்டர் மட்டும் தானா? இந்த ரைட்டரு, அப்புறம் அந்த ரைட்டர்ல நல்லா தான் பண்றாங்க. ரைட்டிங் வரைக்கும் பண்ற வரைக்கும் நல்லா தான் பண்றாங்க. ஆக்டிங் வரும்போது தான் ஒரு மாதிரி பண்றாங்க. தேவையில்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? வந்தல என்னமோ அதை பேசுங்க. உண்மையான இன்ஜினியர் கூட்டின்னு வந்தா துட்டு அதிகமா கேக்குறான்டா, இவன் தான் ரொம்ப கம்மியா கேக்குறான். இவன் தம்பி ஒருத்தங்கிறான் செந்தில்னு, அவன் 350 ரூபாய்க்கு பண்றான்டா. அந்த பையனா? ஆமா, இவனுக்கு அவனுக்கு தான் போட்டியே. ஓஹோ, நீங்க என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. நான் வேலையை முடிச்சுக்கிறதுக்கு அப்புறம் பாருங்க என்னோட திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். டேய், ஃபர்ஸ்ட் நீ வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பேசு. இப்பயே வாயில வடை சுட வந்துட்டான். டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்கடா, போங்கடா. எது வடை சுடுறதா? போங்கடா. அவங்களையும் அனுப்பிட்டு அவங்க நமக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்கல்ல அப்படின்ற எதுக்கே நீங்க அந்த கதவு ஜன்னல்லாம் மாத்தி வைப்பீங்க, அதை நாங்க தூக்கி வைக்கணும். அதுக்கா? கதவுன்னு சொன்னது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னப்பா? இப்படிதான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் புதுசா வீடு கட்டினானா. வீடு கட்டிட்டு என்ன பண்ணா, கதவு ஜன்னல் எதுவுமே வைக்கவே இல்லையா, கேட்டு கூட வைக்கவே இல்லையா. ஏன்? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களா, வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பையன்கிட்ட வந்து காசு கொடுத்து போயிட்டு கேட்டு வாங்கிட்டு வரான்னு சொன்னாங்களாம். அவனும் போயிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தானா. என்ன நினைச்சாங்க தெரியல, அவங்க வீட்டுல எல்லாரும் போட்டு அந்த பையனை சம்மடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்ப்பா அவனை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க? அதான் ஏன் ஏன்னா அவன் வாங்கிட்டு வந்தது டூப்ளிகேட்டா. எங்க வந்து ஜோக்கு சொல்லிக்கிட்டு யாருக்கிட்டடா ஜோக்கு? டேய் அப்பா, நீ சொன்ன மாதிரி அப்பயே போயிருக்கணும்டா. என்னடா ஜோக்கு இதெல்லாம்? போடா போடா வரடா. டேய், அவன் சொல்ற ஜோக்குக்கெல்லாம் என்னையா போட்டு அடிக்கிறீங்க? ஏன்னா அவனை அடிக்க முடியாதுல்ல, அதான்டா உன்ன அடிக்கிறான். இதெல்லாம் ஒரு ஜோக்கடா? இது ஜோக்கா? இது ஜோக்கா? டேய் குழந்தை, இவன் வெறும் டாக்டர் இன்ஜினியர் மட்டும் இல்லப்பா, சரியான ஜோக்கர் பழகுதுப்பா. நல்ல நல்ல ஜோக்ல வச்சிருப்பான் பொழுது. அந்த ஜோக்ல அப்புறம் கேட்டுக்கலாம், முதல்ல வேலை பார்ப்போம். இருடா, நான் சொன்ன ஜோக் நல்லா இருந்துச்சா? இன்னும் நிறைய ஜோக் வச்சிருக்கேன். ஐயோ, நிறைய வச்சுக்கிறியா? சொல்லட்டுமா? என்னடா அவன் ஜோக் சொல்றேன்னு சொன்னா உன்னதான் சாடி. யோ, ஜோக்கெல்லாம் எதுக்கே சொல்ற? வாயா வாயா, போ மேல போ. இங்க எல்லாத்தையும் மாத்தணும். இந்த வீட்ல எதுவுமே சரியில்லை. ஆமாப்பா, எதுவுமே சரியில்லைப்பா. இந்த கலர்லாம் மாத்தலாமா பாரு, சுண்ணாம்பு கலர்லாம். அதை நான் தான் சார் சொல்லணும். நீ தான் சொல்லணும், சொல்லுப்பா.
அது இல்லாம பணமே நிக்க மாட்டுப்பா. அப்படியா? எங்க விடுங்க, நான் பாக்கெட்ல போட்டுக்கிறேன். அட வீட்டு வாஸ்து மாத்து பண்ணா நீ போட்டுக்கிறேன். வாஸ்து மாத்துறது இருக்கட்டும், முதல்ல இந்த ரூம்ல கத்தா முதல்ல இந்த ஜந்துவை மாத்துங்க. பார்த்தாலே பயமா இருக்கு. வாயில பாருங்க, லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிறேன் பொம்பளை மாதிரி. இந்த ரூம்ல என் தங்கச்சி பசங்க தாங்கிறாங்க. ரொம்ப தங்கமான பசங்க. அடக்குனா அப்படி ஒரு அடக்கம். என்னப்பா இப்படி ஆட போட்டுக்கிறாங்க? வா உள்ள போய் பாப்போம். நான் நல்லா ஆடுவேன் சின்ன வயசுல. கணக்கா மாதிரி வீடு இருந்தா தொப்புள் காட்டி நாடுறாங்க பத்தியா? ஏய் என்ன பண்றீங்க? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? கேர்ள்ஸ் இருக்க ரூம்ல இப்படி பெர்மிஷன் இல்லாம உள்ள வரீங்க? ஏய் உங்களுக்கு வெக்கமா இல்ல? பசங்க இருக்கிற வீட்டுல இப்படி திறந்து போட்டு பப்பர்பான்னு ஆடிட்டு இருக்கீங்க. அடிங்க. ஏண்டா அவ உன கேள்வி கேட்டா அவளுக்கு பதில் சொல்லாம எங்ககிட்டயே சமாளிக்கிறியா முட்டை புண்டா? அம்மாடி நீங்க என்ன திட்டல, இவங்க 2 பேரும் தானே திட்டுறீங்க. உங்களை போய் யாராவது திட்ட முடியுமா மாமா? இந்த வீட்டுக்கு நீங்க தான் சொந்தக்காரரே. சரி அதானே பார்த்தேன். அது எப்படி மாமா உங்க மூஞ்சி முன்னாடியே திட்டுவோம்? நீங்க அந்த பக்கம் வெளியே போவீங்கல்ல, அதுக்கப்புறம் உங்க பின்னாடி அசிங்கமா திட்டுவோம். அசிங்கமா திட்டுவான்னு சொன்னு சிரிக்கிற. சரி சரி வெளிய போங்க, நாங்க ரெஸ்ட் எடுக்கணும். ஆமா நீங்க 2 பேரும் என்ன ஆடி அப்படியே கீழ்ச்சிங்க ரெஸ்ட் எடுக்க போறீங்க? இப்படித்தானே தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிட்டே இருந்தாராம். திடீர்னு பார்த்தா அவர் மூஞ்சிலாம் வீங்கி போயிடுச்சான். என்னது டான்ஸ் ஆனா மூஞ்சலாமா வீங்கும்? அது எப்படி எப்படி ஏன் எப்படி 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 இப்படி எப்பா நீயே சொல்லுப்பா. நானே சொல்லுவா. ஏன்னா அவர் ஆடினது குத்து பாட்டுதான். எப்பா நம்ம வேற இன்ஜினியர் பாத்துக்கலாம், நீ வெளிய வா. இப்போ ஒருத்தவனுக்கு மூஞ்சி வீங்க போகுது. இந்த வீட்ல எல்லாரும் கரெக்டா இருக்கு. எல்லாம் கரெக்டா இருக்குதாப்பா? கரெக்டா இருக்கு. நம்ம வேற ரூம் போயிடலாமா? சரிப்பா வா வா போலாம். டேய் வா போலாம். பொண்ணுங்க ரூம்னா இங்கே தங்கிடுவே. அம்மாடி நாங்க போறோம், நீங்க ஆடுங்க. பாப்பா போலாம். டான்ஸ் நான் போட்டு வரேன். ஒண்ணும் போடணும் வா, அவங்க ஒண்ணு போட்டுருவாங்க. பொம்பளை பிள்ளைங்கிட்ட ஆடிங்க போ. அம்மாடி நம்ம என்ன ஸ்டெப்பு ஆனா விடு, நீங்க போற ஸ்டெப்புக்கு வேற லெவலுக்கு இருக்குது. ஏய் நீ வாடி. தெரியுதா நல்லா? ஏப்பா ஒண்ணுமே தெரியலையாப்பா? ஆமா முதலாளி, எனக்கும் ஒண்ணுமே தெரியலையே. அது உங்களுக்கு பின்னால தெரியும். பின்னாலயா? ஏய், உங்களுக்கு இதோட டீடைல்ஸ் தெரியணும்ல? வாங்க கீழே போலாம். முதலாளி என்னடா? கீழே என்ன தெரியுது? கேமராமேன் கால் தெரியுது. ஐயா ஏப்பா என்ன பிளான் பா? ஒண்ணுமே புரிய மாட்டே. இருங்க, இதான் வந்து இந்த வீட்டோட ரூமு, இது ஹாலு, இது கிச்சனு, இதுதான் வந்துட்டு பாத்ரூம். இந்த பாத்ரூம் எதுக்குன்னா, இந்த பாத்ரூம்ல வந்துட்டு இவன் போயிட்டு அப்படியே வெளியே போறான். போகும்போது அப்படியே வந்து பாத்ரூம் போனியா? தண்ணியை ஊத்துவான். ஐயோ தண்ணி எடுத்துட்டு போலாம் தான் வெளியவே வந்தேன். ஐயோ சரியாப்பா நான் ஊத்திக்கிறேன்ப்பா. ஓ நீங்களே ஊத்திக்கிறீங்களா? இதுடா பிளான் போட்டுக்கிறாரு இன்ஜினியர். அவர் வீட்டுக்கா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டிஸ்டர்ப் பண்ணாலும் முடியாது, என்னால பிளான்லாம் போட முடியாது. ஓ சரிப்பா நீ போடுப்பா. இவன் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காப்பா. ஏதோ பண்ணிட்டு இருக்கா, நீ போடுப்பா. இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சுப்பா. எங்களுக்கெல்லாம் புரிஞ்சுது. ஆனா ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பேசி டிசைட் பண்ணிக்கிறோம். வெயிட் பண்ணுங்க. ஏய் எல்லாம் எங்க இருக்கீங்க? எல்லாம் கீழே வாங்க. டேய் வாங்கடா, டேய் வாங்கடா. ஐயோ ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வந்தாலே பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுவானுங்க. இப்ப வேற மொத்தமா வந்துக்கிறானுங்க, என்ன பண்ண போறானுங்களோ? பறக்காம இருக்கிறதுக்கு. ஏப்பா மூடிட்டு நீ சொன்னல பிளானு, அது எனக்கு சரியா புரியலப்பா. என் வீட்டு ஆளுங்கலாம் வந்திருக்காங்க, இவங்க கிட்ட சொல்லு, நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் பிளான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். அடுத்த வாட்டி மறந்துடுவியா? ஆமா, இதான் உங்க வீட்ல இருக்க மெயின் ரூம். இதை அப்படியே கொண்டு வந்து சென்டர்ல வைக்க போறோம். ஏங்க அதை தூக்கி சென்டர்ல வச்சீங்கன்னா அப்ப அங்க இருக்க ட்ரெயின்லாம் என்ன பண்றது? ஏய் சென்ட்ரல் இல்ல மேன், சென்டர் சென்டர் நடுவுல வைக்க போறோம்னு சொன்னேன். ஓகே ஓகே. ரூம் எடுத்து வந்து சென்டர்ல வச்சுனா ஆளத்து மூலையில வைப்பா. ஆமா, ஹாலை கொண்டு போயிட்டு மூலையில தான் வைக்க போறோம். குபேரன் மூலையில. ஏன்பா நம்ம வீட்டு ஆள் எத்தும்போது ஏன்பா குபேரன் மூலையில வைக்கிற? நம்ம வீட்லயே தான் இடங்குது, அங்க வை. முதலாளி என்னடா பேசாம அந்த ரூமை என் மூலையில வச்சுக்கவா? ஏன்டா? அது ஒண்ணும் இல்ல முதலாளி, நீங்க தானே சொன்னீங்க என் மூளை எதுக்கும் யூஸ் பண்றது இல்லைன்னு. அதான் இதுக்காச்சும் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். டேய் நீ மூளை யூஸ் பண்ணிக்கலாம், உன்னை யாரா யூஸ் பண்ணுவாங்க? டேய் கொஞ்சம் அமைதியா இருக்கடா. நான் எந்த மூலையை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க எந்த மூலையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பா நீ பிளான சொல்லுப்பா. நல்லா கவனிங்க. என்னடா பண்ற? இதுக்கு பேரு தான் சார் புடி கொடுத்து பேசுறது. புடிச்சது போதும், கையெடு.
கையறா சும்மா நசனு. என்ன ப்ரோ ஸ்கெட்ச் கீழே போட்டீங்க? அது ஒன்றும் இல்லை, உங்க எல்லாருக்கும் நான் ஸ்கெட்ச் போட்டு காட்டினேன். இப்போ எடுத்துட்டீங்க. பாத்தீங்களா எப்படி உங்க முன்னாடி நான் ஸ்கெட்ச் போட்டு தூக்குனேன்னு? பா, பயங்கரமான இன்ஜினியர் பா இவரு. நல்லா பாத்துக்கோங்க. இந்த ரூம் இருக்குல்ல, ஆ. இந்த ரூம்ல இருந்து நேரா போய் லெஃப்ட் திரும்பினா பாத்ரூம் வரும். ஏப்பா பாத்ரூம் வந்தா நாங்களே போய் போறோம், அது ஏன்பா அந்த ரூம் அந்த தான் போனோம்னு சொல்ற? அப்போ வாசலே போய்க்கிறீங்களா? அது நல்லா இருக்காதுப்பா. அப்போ ஒழுங்கா இங்கேயே போங்க. ஏன்? ஏன்னா அதாங்க பாத்ரூமு, அங்கதான் போய் ஆகணும். அம்மா இவ்ளோ பிளான் போடுறீங்களே, எல்லாத்தையும் இதுலயே பண்ண போறீங்க? சேச்சே, பிளான் போடுறது மட்டும்தான் இங்க, அது வேற இடத்துல தான் பண்ணுவோம். அப்ப அங்கேயே போய் பிளான் போடலாம்ல? அங்கெல்லாம் கேமரா தூக்கிட்டு போக முடியாதுங்க. சும்மா சீக்கிரம் ஷூட் முடிச்சு நான் வீட்டுக்கு போகணும். தம்பி ஏதோ ஷூட்டிங்ல சொல்றீங்க? அது இந்த பிளான்லாம் போட்டு குத்துட்டு வீட்டுக்கு போகணும்ல, அதை சொன்னேன். ஓகே, இதுதான் பிளானு. இந்த பிளான்ல உங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனக்கு டவுட். இந்த எபிசோடு ஃபுல்லா 2 டயலாக் தான் இருக்குன்னு இவ தான் ஃபீல் பண்ணா. நீயே சொல்லு. ஏன் உனக்கு வாயில நீ சொல்லு. என்னங்க இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க? ஐயோ என் குடும்பமே இப்படிதான்ப்பா, இதுக்கே இப்படி சொல்றியே? என்னங்க ஃபிளாஷ் பேக்ல காட்டுறீங்க? இதான்ப்பா பிளாஷ்பேக், போய் பார்த்தனா தெரியும் என் குடும்பத்தை பத்தி. நீங்களா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாம் நான் பிளான் போட வந்தேன் பாத்தீங்களா? உங்களெல்லாம் வச்சு எப்படிங்க வியாபாரம் பண்றது? வியாபாரமா? அது இது எப்படிங்க பிளான் போட்டு பிசினஸ் பண்றது? இதான் செட் ஆகுதுங்க. போங்க. ஏப்பா ஸ்கெட்ச் எடுங்க. ஏப்பா போகாதுப்பா. யோ போங்க, நீங்களும் உங்க குடும்பம் ஏய், பஞ்சதரிக்கிற பரதேசி. engineer. போங்க. ஏங்க இருங்க. ஹலோ இருங்க. அவன் போனா என்ன, நான் பிளான் சொல்றேன். வாங்க. இந்த பிளான என்ன பிளான் தெரிஞ்சுக்கணுமா? அப்ப மறக்காம ஆதித்யா கலாட்டா பாருங்க. அது வரைக்கும் நன்றி.